லியோ படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்போவே அட்வான்ஸ் புக்கிங்கில் இந்த படம் டே 1க்கு ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி வேறு எந்த ஒரு தமிழ் படமே இந்த அளவுக்கு வசூல் பண்ணதே கிடையாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங்கில் எந்த படம் வந்து அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து வந்திருக்கேன், அதையும் பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இது இல்லாமல் கேரளா, கர்நாடகா, அப்புறம் ஓவர்சீஸில் முக்கியமாக யூஎஸ்ஏல கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பெரிய நம்பர்களை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் இந்த லியோ படத்தோட ரிலீஸில் என்ன பிரச்சனை, ஏன் வந்து நிறைய தேட்டரில் வந்து இந்த படம் வந்து திரையிடப்படலை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பேச வேண்டியது இருக்கு. அப்புறம் புக்கிங்கில் ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்தது. ஸோ நான் வந்து தனிப்பட்ட ரீதியாக வந்து அதை ஃபேஸ் பண்ணேன், அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி வந்து 6 years ஆஃப் மெர்சல், அந்த படத்தோட பட்ஜெட்டு, அந்த படத்தோட வசூல், அந்த படத்தோட ஷேரு, ப்ராஃபிட் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. எது உண்மை எது போயின்னு எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல. ஸோ ஆமாங்க, லவ் டுடே படம் தான். லவ் டுடேல வந்து அந்த ஹீரோயின் வந்து அந்த பீச்சில் உட்காந்துருக்க ஒரு காட்சி தான். ஸோ இந்த படம் எல்லாரோட ஃபேவரட் மூவியாக இருக்கும். முக்கியமாக இந்த காலகட்டத்தோட 2K கிட்ஸுக்கு இந்த படம் மோஸ்ட் ஃபேவரட் மூவியாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, ஒரு வேறு லெவல் ஹிட்டு. இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம் மணிகண்டன், ஸ்ரீ பிரவீன், லோகசேகர், மணி, அப்புறம் ரெட் டெவில். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். லியோ படம் ரிலீஸில் இங்கே ஏகப்பட்ட சிக்கல். ஸோ வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து இந்த படத்துக்காக நான் வந்து படம் புக் பண்ணிட்டேன். ஆனால் நான் படம் புக் பண்ணதில் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணேன். கண்டிப்பாக அதை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு மாயாஜால் ஓப்பன் பண்ணுறாங்க. நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, கன்ஃபார்மாக மாயாஜாலில் நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பார்த்துட்டு இருக்கேன். ஓப்பன் பண்ணுறேன், ஸ்க்ரால் பண்ணுறேன், மாயாஜால் மறுபடியும் போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். திடீர்னு அக்டோபர் 19 ஓப்பன் ஆகுது. ஆஹா, படம் போட்டாங்கப்பா, நம்ம டிக்கெட் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிட்டு உள்ளே போகிறேன். ஒரே ஒரு ஷோ, 9 மணிக்கு ஒரு ஷோ, 9:05 ஒரு ஷோ, அதுவும் கிரே கலரில் காட்டுது. அதாவது சோல்ட் அவுட் ஆகிட்டுன்னு காட்டுது. என்னடா 10 செகண்ட் கூட இல்லை, அதுக்குள்ளே சோல்ட் அவுட் ஆகிடுச்சா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷோவாக ஓப்பன் பண்ணாங்க. மொத்தம் 80 ஷோஸ் கிட்ட ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லாமே சோல்ட் அவுட்டாக தான் வந்தது. அதையும் மீறி க்ரீனாவோ ஆரஞ்சாவோ ஏதாவது இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணும்போது அது வந்து ஒரு எரர் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வந்து எரரு, அவங்களோட தேட்டர் சைடு, அவங்களோட சர்வர் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இந்த மாதிரி எரர்ஸில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இது வந்து வெறும் மாயாஜாலில் மட்டும் கிடையாது, பிவிஆர்லேயுமே இந்த பிரச்சனை இருக்குது, ஐநாக்ஸ்லேயுமே இந்த பிரச்சனை இருக்குது. பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸில் எல்லாருமே முன்னாடியே இந்த தேட்டர்லாம் வேறு யாருக்கோ, தேட்டர்லலாம் இருந்து இந்த டிக்கெட்டெல்லாம் வேறு யாருக்கோ கொடுத்துட்டு வெறும் நம்மளை ஏமாத்துறதுக்காக புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதுதான் பதிலாக வந்தது. அதுதான் சோல்ட் அவுட்டு தான் என்னோட பார்வைக்கு வந்தது. நான் எங்கேயுமே ஒரு டிக்கெட் கூட இருக்கிறது பார்க்கல. அப்படியே இருக்கிறது க்ரீன் கலரில் இருக்கிறதோ கிளிக் பண்ணால் அது எரர்னு வருது, அந்த தேட்டர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்குமே இந்த ப்ராப்ளம் இருந்ததா, இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த இஷ்யூ இருந்ததா அப்படின்னு தெரியணும். ஸோ உங்களுக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்ததான் சென்னையில் முக்கியமான தேட்டர்கள் வெற்றி தேட்டர், ரோகிணி தேட்டர் மாதிரி இன்னும் சில தேட்டர்கள்லாம் ஃபேன்ஸ் பயங்கரமாக போய் என்ஜாய் பண்ணி கொண்டாடக்கூடிய தேட்டரு. யார் படமாக இருந்தாலுமே அங்கே ஃபேன்ஸ் பயங்கரமாக போய் என்ஜாய் பண்ணி கொண்டாடக்கூடிய தேட்டர்கள். அந்த தேட்டரில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு திரையிடப்படலை. ஸோ இதை வந்து நம்ம தேட்டருக்காரங்களை போய் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏடா எங்கள் தளபதி படத்தை போடாமல் விட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அவங்கள போய் கேட்க முடியாது. இந்த படத்துக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஏன்னா வழக்கமாக எல்லா படமும் வாங்கிட்டு இருக்காங்கல்ல. அஜித் படம் வாங்குறாங்க, இதுக்கு முன்னாடி வந்த வாரிசு படம் வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஜெயிலர், விக்ரம்னு சொல்லிட்டு எல்லா பெரிய நடிகர்களோட படமும் வாங்குறாங்கல்ல. இந்த படம் மட்டும் திரையிடப்படாது அப்படின்னு போர்டில் எழுதி போடுறதுக்கோ, இல்லை புக்கிங்கில் இவ்வளோ எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிற இந்த படத்துக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான காரணம் இந்த ப்ரொடியூசரை தான் நான் ப்ளேம் பண்ணுவேன். ஸோ ப்ரொடியூசர் இதெல்லாம் முன்னாடியே
முன்னாடியே இதெல்லாம் பேசி அப்படியே உங்களுக்கு 70% 80% இல்லை அப்படியே வேறு ஏதோ பிரச்சனைனா கூட இதெல்லாம் முன்னாடியே சரி கட்டியிருக்கணும். இப்படி கடைசி நாளில் வந்துட்டு ரசிகர்கள் ஏதாவது புக் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தர் நைட்லாம் 1 மணி 2 மணி வரையும் தூங்காமல் ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதை நிறைய பேர் போஸ்ட்டு போட்டு அதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஸோ நானே கிட்டத்தட்ட 1 மணி வரையும்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதோட தான் நான் கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவுட்ராகவே நான் வந்து ஒரு தேட்டரை புக் பண்ணியிருக்கேன். ஸோ பரவாயில்ல, ட்ரெயினில் கூட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ என்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து அந்த இது அமையாது. ஸோ அவ்வளோ லாங்காக ட்ராவல் பண்ணி போகணும். நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு தேட்டர் இருக்கும், அந்த தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள ஒரு தேட்டர் இருக்கும். அந்த தேட்டருக்குள்ளே நம்ம புக் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு இருப்போம். ஏன்னா அந்த நாள் ஏதாவது நம்ம வேலை இருந்திருக்கும், அந்த வேலையை வந்து நம்ம வந்து தள்ளி வச்சு அதுக்காக வச்சுருந்துருப்போம். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது யாரையுமே யோசிக்காமல் ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த படத்தையே சில தேட்டர்களுக்கு அவங்களோட டேர்ம்ஸ்க்கு வந்து ஒத்து வரல அப்படிங்கிறதுக்காக நிப்பாட்டி வைக்கிறதுங்கிறது இது வந்து ரசிகர்களை ஏமாத்துறதா தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஸோ இன்னும் அந்த பெரிய தேட்டர்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா, முக்கியமான தேட்டர்கள்லாம் போட்டிருந்தீங்கன்னா எல்லா ரசிகர்களும் கொண்டாடி இருப்பாங்க. அதே மாதிரியே இந்த புக்கிங்கை எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி புக்கிங் வந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கணும். வெறும் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் அந்த புக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு அவங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நம்மக்கிட்டே அதை வந்து பிளாக்ல கொடுக்குறதுங்கிறதுலாம் ரொம்ப அநியாயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். லியோ படத்தோட அட்வான்ஸ் சேல் ஓவர்சீஸ் Day 1 கலெக்ஷன் யூஎஸ்ஏல வந்து $1.79 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 14,90,00,000. கனடாவில் வந்து $390K இது வந்து $3,24,00,000. யூகேல $359K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து $3,66,00,000. சிங்கப்பூரில் $585K சிங்கப்பூர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து $3,54,00,000. மலேசியாவில் 1.8 மில்லியன் மலேசியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து $3,16,00,000. ஆஸ்திரேலியாவில் $352K ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து $1,87,00,000. ஸோ ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய இது சம்பவம் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். கல்ஃப் கண்ட்ரீஸில் $1.48 மில்லியன் இது வந்து $12,32,00,000 வருது. ஸ்ரீலங்காவில் 2.25 crore, அதாவது 2,25,00,000 வந்து இந்த படம் ஸ்ரீலங்கன் ரூபியில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம ஒரு காசுக்கு கன்வெர்ட் பண்ணால் 58 லட்சம். ஸோ இதுதான் இப்போதைக்கு ஸ்ரீலங்காலே ஒரு மிகப்பெரிய வசூல் Day 1க்கு. ஜெர்மனியில் வந்து 210K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 1.85 crore, $1,85,00,000. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 425K இது வந்து $3,53,00,000. ஸோ டோட்டலாக $5.51 மில்லியன் இது வந்து $48,68,00,000 ஓவர்சீஸில் ரிலீஸுக்கு முன்னாடியே Day 1ல் கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்படின்னா Day 1 60 crore மேலே 65 crore வரது கூட பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்ததுன்னா இந்த படம் தான் பிக்கஸ்ட் ஓப்பனிங் இன் ஓவர்சீஸ் தமிழ் சினிமாலேயே. ஸோ அதுக்கடுத்து தான் ஆல் டைம் ஹையஸ்ட்டு தமிழ் ஃபிலிமில் ஆஸ்திரேலியாவில் வந்து ஆல் டைம் ஹையஸ்ட் Day 1 கலெக்ஷன். இதில் வந்து ஃபஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து PS1 $425K ஆஸ்திரேலியன் டாலர். இது பார்த்திங்க அப்படின்னா லியோ தான் வந்து இதில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே Day 1 கலெக்ஷன் PS1 அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. PS2 வந்து $320K ஆஸ்திரேலியன் டாலர், மாஸ்டர் வந்து $283K, பீஸ்ட்டுமே $283K. ஸோ இது ரெண்டுமே $283K வந்து வசூல் பண்ணி டாப் 4ல் இருக்குது. 5th பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலரு. ஸோ $278K ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 5வது இடம். ஸோ இப்போதைக்கு 2வது இடத்துல ரிலீஸ்க்கு முன்னாடியே இருக்கு இல்லையோ. அப்படின்னா இந்த படம் Day 1ல், அதாவது Day 1 முடிஞ்சோன்னே அந்த கிராஸ் கலெக்ஷன் எடுத்து பார்க்கும்போது மேபி பொன்னியின் செல்வனோட அந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணலாம். ஸோ ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. அப்புறம் லியோ அட்வான்ஸ் செல் இந்தியா Day 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் $18,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால $7,25,00,000, கர்நாடகாவில் $10,48,00,000, கேரளாவில் $8,17,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் $2,85,00,000. டோட்டலாக $47 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இதுவரையும் ப்ரீசேல்லையே Day 1 கலெக்ஷன். ஸோ Day 1ல் மட்டுமே 47 கோடி. ஸோ இப்போதைக்கு கவுண்ட் பண்ணி பார்த்தா லியோ அட்வான்ஸ் செல்லையே 47 கோடி இந்தியாவிலையும், ஓவர்சீஸில் 48,68,00,000. ஸோ வேர்ல்டு வைடு 95,68,00,000 இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே Day 1க்காக கலெக்ட் பண்ணி முடிச்சிருச்சு.
ஸோ அப்படின்னா இந்த படம் 130 to 140 வரதுக்கான மோஸ்ட் பாசிபிள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் தமிழ்நாடு அட்வான்ஸ் புக்கிங்கில் டாப் 5ல இருக்கிறது, அதாவது அட்வான்ஸ் புக்கிங்கில் ரிலீஸ்க்கு முன்னாடி கலெக்ட் பண்ணதில் லியோ வந்து இப்போதைக்கு 18 கோடியே 25 லட்சம், இதுதான் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இதை எந்த படத்தை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் 17 கோடியே 29 லட்சம், PS1 13 கோடியே 76 லட்சம், ஜெயிலர் 13 கோடியே 25 லட்சம், விக்ரம் 10 கோடியே 50 லட்சம். ஸோ இதுதான் டாப் 5 ஹையஸ்ட் தமிழ்நாடு அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன். ஸோ இது வரையுமே பார்த்திங்க அப்படின்னா லியோ அப்படிங்கிறது மிகப்பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டே 1 ஒரு 140 130 வச்சுக்கோங்களேன், டே 2 ஒரு 100 crore கிட்ட வச்சுக்கோங்க. ஏன்னா டே 2 ஒரு ஒர்க்கிங் டே தான். அப்புறம் சாட்டர்டே சண்டே 2 நாளும் சேர்த்து ஒரு 250 கோடி வச்சா கூட 4 நாளில் இந்த வீக்கெண்ட்லேயே இந்த படம் வந்து 500 கோடியை கடந்துரும். என்னோட ப்ரெடிக்ஷன் 4 நாள் இல்லை 5 நாள், இந்த 5 நாளுக்குள்ளே கன்ஃபார்மாக இந்த படம் 500 கோடியை தாண்டதுக்கான பாசிபிள் இருக்குது. இது இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் காலையில் ஏதோ ஒரு போஸ்ட் போடும்போது படம் பார்த்துருக்காரா என்னன்னு தெரில, ஆனால் அவர் LCU அப்படிங்கிறத ரிவீல் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ LCU அப்படிங்கிறது 99% கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் லியோ படத்தோட வீக்கெண்ட் ப்ரீசேல் கலெக்ஷன். அது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 51 கோடி, இந்தியா முழுக்க 86 கோடி, ஓவர்சீஸில் 75 கோடி, ஸோ வேர்ல்டு வைடு 161 கோடி இந்த படம் வந்து வீக்கெண்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. அப்படின்னா இந்த படம் கன்ஃபார்மாக பெரிய வசூல் எடுக்க போகுது அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இன்னும் புக்கிங் ஓப்பன் பண்ணல, பெரிய பெரிய தேட்டர்கள்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தா இதோட பெரிய கலெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டே 1 கலெக்ஷன், ஏன்னா அந்த 4 மணி ஷோ 7 மணி ஷோலாம் கிடையாது, அதனால் நம்ம அந்த 40 கோடி அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டே 1 கலெக்ஷன் வேர்ல்டு வைடுங்கிறது இருக்குல்ல, அது வந்து இதுவரை எந்த ஒரு தமிழ் சினிமாவுமே எடுக்க முடியாத ஒரு கலெக்ஷன் எடுக்க போகுது அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் மெர்சல் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னையோட இந்த படம் வந்து 6 வருஷம் வந்து கடந்திருக்கு. 2017ஆம் ஆண்டு இதே நாளில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 6 years ஆஃப் மெர்சல். அட்லி விஜய் இவங்க 2 பேரும் மறுபடியும் 2வது படம் 2வது கூட்டணி ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் 2வது படம் பண்ணாங்க இதே கூட்டணியில், ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க. அதே மாதிரியே அந்த சமயத்தில் ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு மிகப்பெரிய பீக்கில் இருந்தார். இந்த படத்தில் அந்த ஆழப்போகிறான் தமிழை வந்து மொத்தமாக அப்படியே ஒரு மாதிரி வேற ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு இந்த படத்துக்கே. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங், அதே மாதிரி மிகப்பெரிய கலெக்ஷன். இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறதுலாம் இப்போ பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் 127 கோடியே 50 லட்சம், கேரளாவில் 19 கோடியே 15 லட்சம். கேரளாவை பொறுத்தவரையும் இது ஒரு பெரிய வசூல். கர்நாடகாவில் 15 கோடியே 80 லட்சம், ஆந்திராவில் 11 கோடியே 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 30 லட்சம், ஓவர்சீஸில் 76 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 253 கோடியே 75 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸ் 95 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 135 கோடியே 50 லட்சம், 45 கோடியே 50 லட்சம் இந்த படத்துக்கு தேட்டரிக்கல் ப்ராஃபிட் மட்டுமே இருந்திருக்கு. இது இல்லாமல் OTT, சேட்டலைட், டப்பிங் ரைட்ஸ், ஆடியோ ரைட்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக இந்த படத்துக்கு 100 கோடிக்கு மேலே லாபம் மட்டுமே வந்திருக்கு. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிற சொல்லுங்கள். ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். ஸோ இந்த படம் நீங்கள் எத்தனை முறை பார்த்துருக்கீங்க? இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஆழப்புறம் தமிழை உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.